வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச லட்டு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவில் கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட மாவை இந்த அளவுக்கு நல்லா பதமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இல்லாட்டி பூந்தி வந்து நல்லா பொரிஞ்சு வராது. பாருங்கள், நம்மளோட மாவு தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற அளவுக்கு மாவோட பதம் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பூந்தி கரண்டி கடைகளில் விற்கும். இந்த கரண்டி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்குள்ள ஜல்லி கரண்டி, அந்த கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எப்போவுமே நல்லா சூடாக இருக்கணுங்க. இந்த அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஆட்டணுங்க. நல்லா பாருங்கள், நம்மளோட பூந்தி நல்லா முத்து முத்தாக எலும்பி வருது. இந்த அளவு நல்லா சூடான எண்ணெயில் பூந்தி பொரிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி மாவு எல்லாமே கீழே போய் அடியில் செட் ஆகிக்கோங்க. இந்த அளவு நல்ல உருண்டை உருண்டையான பூந்தி கிடைக்காது. லட்டு செய்கிறதுக்கு வந்து பூந்தியை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்குலாம் வேக விடக்கூடாது. கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூந்தி ஓரளவு சாஃப்டாகவே இருக்கும்போதே இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு. 1-2 கொஞ்சம் ஷேப் மாறி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இருக்கிற எல்லா பூந்திகளையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க. மறுபடியும் இதே மாதிரியே நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் பூந்தி போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பூந்தி கரண்டியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. இதே மெத்தட்லேயே இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம பூந்தி பொரித்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பூந்திகளாக பொரித்து எடுத்தாச்சு. இந்த பூந்திகளில் ஒரு 1/4 பூந்தியை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. சேப்பில்லாமல் இருக்கிற பூந்தியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு 1-2 கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த சர்க்கரை பாகு நல்லா பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறீங்க. நம்மளோட பாகோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்து உடையிற அளவுக்கு நம்மளோட பாகோட பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச பூந்திகள் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் பூந்தி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லா பூந்திகளையும் சர்க்கரை பாகோடு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு எல்லா பூந்தியோடையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்துற வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு வேக விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை அப்படியே விட்டுறலாங்க. இதுக்கிடையில் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோங்க. இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட நான் 10-15 முந்திரியும் 10-15 உலர் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதிலேருந்து தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றி நல்லா இந்த அளவு நல்லா உதிரி உதிரியாக திக்காக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்க நெய்யோடையே அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் லட்டு நல்லா கமகமன் வாசனையோடு இருக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு இது கை பொறுக்கிற அளவு சூடு வர்ற வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்மளோட லட்டு உருட்டுறதுக்கு கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவு உருண்டைகளாக நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக இதை வந்து லட்டாக உருட்டிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவு பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு.
ரொம்பவே அட்டகாசமாக இருக்குல்ல. இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் லட்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டான நம்மளோட பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த லட்டு வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.